பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தை நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் நாம் 4வது பக்கம், அதாவது 9வது பக்கத்தை அடைந்து விட்டோம். மாஷா அல்லாஹ். 6, 7, 8 3 பக்கத்தை நிறைவு செய்து 9வது பக்கத்தை அடைந்து 9A பாயிண்டரை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் சூரத்துல் பக்ராவுடைய 62வது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தையும் பொருளையும் பார்க்க இருக்கிறோம். முதல் 5 வசனத்தினுடைய செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் 2வது கோர்ஸில் பார்த்தோம். அடுத்த 5 பக்கத்தில் ஒரே சம்பவம் தான். பனி இஸ்ரவேலர்கள் நேர்வழியை மதிக்க மறந்தவர்கள், அவர்கள் குறித்தான வரலாறை தான் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். 6ல் பார்த்தோம், 7ல் பார்த்தோம், 8லும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போது 9வது பக்கத்திலும் அவர்களுடைய வரலாறு தான் துவங்குகிறது. 8வது பக்கத்தினுடைய பாயிண்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனுடைய கீவேர்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். நகரம், அதாவது நகரத்தில் நுழைங்கள் என்று சொல்லப்பட்டது. தண்ணீருக்காக பிரார்த்தனை, உணவுக்காக பிரார்த்தனை, அடுத்து தண்டனை, அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன வந்தது என்பதாக சென்ற பாடத்தில் பார்த்தோம். இப்போ 9வது பக்கத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். 9வது பக்கமும் 4 செய்தியை கொண்டுள்ளது. இது 9வது பக்கத்தினுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் மற்றும் செயல்களின் சட்டம். அதை பத்தி நம்ம முதல் பாயிண்ட்ல பார்க்கிறோம். 2வது தூர் அடியில் வாக்குறுதி. தூர் சினா மலைக்கு மலை மேல தூக்கி அல்லாஹ் அவர்களை பயமுறுத்தி ஒரு வாக்குறுதி பெற்றுக்கொண்டான். 9Cல் என்ன பார்க்க போறோம்னா, சனிக்கிழமை விஷயத்துல மீன் பிடிக்கூடாதுன்னு சொல்லி அதுல மீறினாங்கல்ல, சனிக்கிழமை மீறுதல். அடுத்து கன்றின் கதை, அதாவது ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். அது பற்றியானதான் 9Dல இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அப்ப இதுதான் 4 பாயிண்டர். இதை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தா, சட்டம், வாக்குறுதி, மீறுதல், கன்றின் கதை. சட்டம், வாக்குறுதி, அதான் தூருக்கு கீழே வாக்குறுதி, மீறுதல்னா சனிக்கிழமை விஷயத்துல அவங்க மீறினது, கன்றின் கதை. இந்த 4 தான் 9A, 9B, 9C, 9Dயா பார்க்க போறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு அறிமுகம். அப்போ இதுல என்ன அப்படின்னு சொன்னா, 62வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, விசுவாசம் மற்றும் செயல்களின் சட்டம். ஈமான் மற்றும் நல்லமல்கள் செய்பவர்களுடைய நிலை என்ன, அதை பற்றி அல்லாஹ் தஆலா இதுல சொல்றான். அதாவது முந்தின வசனங்களோட நம்ம தொடர்பு படுத்துறதா இருந்தா, அல்லாஹ் கெட்ட மக்களுக்கான தண்டனை குறித்து பேசினான். சரிங்களா, அவங்களுக்கு கடைசி என்ன தண்டனை வந்துச்சு அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னான்ல. இப்போது நல்லவர்களுக்கான நற்கூலியை பத்தி அல்லாஹ் தஆலா பேச போறான். எப்போலாம் நரகம் என்று சொன்னாலும் அல்லது தீயவர்களுடைய தீய முடிவை பத்தி அல்லாஹ் தஆலா பேசும்போது நல்லவர்களுக்கான நிலை என்ன என்பதை பற்றியும் பேசுவான்ல. அந்த அடிப்படையில இங்க அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை பத்தி பேசுறான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா, அதாவது இந்த ஒரு வசனம் என்ன செய்தி கொண்டுள்ளது? 2 செய்தி கொண்டுள்ளது. என்ன? வெற்றிக்கு 2 நிபந்தனைகள் தேவை. என்ன? குர்ஆன் மற்றும் சுன்னா வரையறுத்திருக்கக்கூடிய சரியான ஈமான் மற்றும் அமல் சாலி, நல்ல அமல்கள் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் நிபந்தனை. 2வது, நல்ல மக்களுக்கு அல்லாஹ் முழுமையான நிச்சய பேரின்பத்தை நெற்கூலியாக வழங்குவான். நிரந்தர சொன்னத்தை அல்லாஹ் தஆலா கூலியாக வழங்குவான் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்த 62வது வசனம் நமக்கு தரப்போகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, முதல் வரிசையில் ஒரு வார்த்தை தெரியாதது, அடுத்ததுலயும் ஒரு வார்த்தை தெரியாதது, அடுத்ததுல தெரியாத வார்த்தை இல்லை. மாஷா அல்லாஹ். இப்ப பெரும்பாலும் தெரிந்த வார்த்தைகளை தான் இப்ப இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபிஈன من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. ஒரே ஒரு வசனம் தான் இன்னல்லதீன. இது பல தடவைகள் வந்ததுதான். இன்ன நிச்சயமாக, அல்லதீன நிச்சயமாக எவர்கள், இன்னல்லதீன ஆமனு ஆமன ஆமனு நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, ஈமான் கொண்டவர்கள், நிச்சயமாக நம்பிக்கை கொண்ட அத்தகையவர்கள். ஓகே. வல்லதீன மேலும் அத்தகையவர்கள், வல்லதீன ஹாது மேலும் யூதர்கள் ஆகிவிட்ட அத்தகையவர்கள். யூதர்கள் ஆகிவிட்டவர்கள் அப்படின்னா யூதர்கள் என்று பொருள். யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள், அதாவது மூமின்கள். வல்லதீன ஹாது மேலும் யூதர்கள் என்று பொருள். இன்னல்லதீன இன்னல் மூமினீன மாதிரி நிச்சயமாக மூமின்கள், வல் யஹூத் அப்படிங்கிற மாதிரி மேலும் யூதர்கள். அதை அல்லாஹ் தஆலா அல்லதீனுக்கு பிறகு ஃபெயிலோட பயன்படுத்தி காட்டுறான். ஈமான் கொண்டவர்கள், யூதத்தை பின்பற்றுபவர்கள், அதாவது யூத மதத்தை சார்ந்தவர்கள், வன்னஸாரா மேலும் கிறிஸ்துவர்கள், வஸ்ஸாபிஈன் சாபியின்கள். ஓகேங்களா, அல்லாஹ் தஆலா சாபியின்கள் என்று சொல்றான். பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, அப்போ ஈமான் கொண்டவர்கள் யூதர்கள், நஸாராக்கள், வஸ்ஸாபியின்கள். மன் ஆமன பில்லாஹ் யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டுள்ளார்களோ. ஓகேங்களா, இப்படிப்பட்ட அந்த 4 கேட்டகரி, 4 மதத்தவர்கள் இருந்தாங்கல்ல. அதாவது குறிப்பா மதீனால இந்த 4 மதத்தினவர்கள் இருந்தார்கள். யாரும் மூமின்களும் இருந்தார்கள். மூமின்கள்ங்கிற பேர்ல முனாஃபிக்கும் இருந்தாங்க. அதனால மூமின்கள், உண்மையான மூமின்களும் சரி, அல்ல மூமின் நடிக்கக்கூடிய முனாஃபிகன்களும் சரி, அல்லது யூதர்கள், கிறிஸ்துவர்கள், சாபியின்கள்.
ஓகேயா? இவர்களில் மன் யார் ஆமன பில்லா அல்லாஹ்வின் மீது உண்மை விசுவாசம் கொண்டாரோ, ஓகே, மன் யார் ஆமன பில்லா அல்லாஹ்வை நம்பினாரோ, நம்பும்படி நம்பினாரோ, வல் யௌமில் ஆகிர் மேலும் இறுதி நாளை கொண்டு நம்பினாரோ, வ அமில சாலிஹன் நம்பியதோடு மட்டும் இல்லாமல் நல்லமலை செய்தாரோ, வ அமில மேலும் புரிந்தாரோ செய்தாரோ, அமிலு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சோம்ல, அமிலனா they did யார் செய்தார்களோ எதை, சாலிஹன் அமலன் சாலிஹன் மாதிரி நல்ல அமல்களை செய்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃப லஹும் அவர்களுக்கே, பின்னர் லஹும் அவர்களுக்கே, அஜ்ருஹும் அவர்களின் கூலி, அஜ்ர் என்றால் கூலி, ஹும்னா அவர்களுடைய கூலி, ரப்புஹு ரப்புஹும் மாறி அஜ்ருஹு அஜ்ருஹும் அவர்களின் கூலி, அவர்களுக்கே அவர்களின் கூலி. யாரிடத்தில்? இந்த ரப்பிஹி ரப்பிஹிம் அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்களுக்கான கூலி நிச்சயம் உண்டு. வலா ஹவுஃபுன் அவர்களுக்கு பயம் இல்லை. ஹாஃபா யஹாஃபுங்கிற பேட்டர்ன் படிச்சோம்ல, மஸ்தர் படிச்சோம்ல, ஹவுஃபுன் பயம், ஓகேங்களா? லா ஹவுஃபுன் அவர்களுக்கு பயம் இல்லை, அலைஹிம் அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை, அவர்களுக்கு எப்படிப்பட்ட பயமும் இருக்காது. வலா மேலும் இல்லை, ஹும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஹசீன சமிய இஸ்மு பட்டல்ல ஹசீன யஹ்ஸனு, ஹசீன யஹ்ஸனு யஹ்ஸனு யஹ்ஸனூன, வலாஹும் யஹ்ஸன் மேலும் அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வலாஹும் யஹ்ஸனூன் அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். இந்த அர்த்தத்தை திரும்ப ஒரு வாட்டி சொல்லினா இந்த அர்த்தத்தை புரியுது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இன்னல்லதீன ஆமனு நிச்சயமா ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது மேலும் யூதத்தை பின்பற்றுபவர்கள் அதாவது யூதர்கள், மேலும் யூதர்கள், வன் நஸாரா மேலும் நஸ்ரானிகள், வஸ்ஸாபியின் மேலும் சாபியன்கள். சாபியன்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவர்களும் ஒரு இறை நிராகரிப்பாளர்கள் தான். மதம் மாறியவர்கள் என்ற பொருளும் உண்டு, அதாவது நேரான மதத்தின் மீது இருந்து மதம் மாறுவர்கள் என்ற விளக்கமும் உண்டு, சிலை வணங்கிகள் என்ற பொருளும் இருக்கு. ஆக மொத்தம் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், மூமின் அல்லாதவர்கள் தான் சாபியன்கள். சரிங்களா? இந்த 4 கேட்டகரியில இருக்கக்கூடிய இந்த 4 மதத்தை பின்பற்றுவர்கள் யாரா இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓகேங்களா? அல்ல மூமின்களை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கிட்டு கடைசியா சொல்றான், மன்னாமன பில்லா யார் உண்மையில் அல்லாஹ்வை கொண்டு இவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, வல் யௌமில் ஆகிர் மறுமை நாள் மீது ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, மேலும் அமிலாச நல்ல அமல்களை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்ட்ட கூலி இருக்கு, ஐ மீன் சொர்க்கம் இருக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு எந்த பயமும் நாளை மறுமையில இருக்காது, அவங்க கவலையும் பட மாட்டாங்க, நரகத்துல தூக்கி போட்டுற மாட்டான் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ 4 பேர் இருக்காங்களா, ஒருத்தன் நல்லவங்க இருக்காங்க, 3 பேர் கெட்ட பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா 4 பேருக்கு சேர்த்து சொல்றது இருக்குல்ல, 4 பேரையுமே ஒன்னா சேர்த்து சொல்றது இருக்குல்ல. யார் வந்து ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா மார்க் எடுக்கிறீங்களா நீங்க தான் அடுத்த கிளாஸுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி பொதுவா தான் சொல்லப்படும். அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எல்லாரையுமே கூப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்றான், மூமின்கள், நஸ்ரானிகள், யூதர்கள், சாபியன்கள் யாரா இருந்துட்டு போ, உண்மையில் மறுமையின் மீது அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு நல்லமல் செய்றீங்களா உங்களுக்கு தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம் இது. சரிங்களா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அமில சாலிஹின்ங்கறத அல்லாஹ் தஆலா மெயினான ஒரு खबரா சொல்றான் இந்த 4 பேரையும் கூப்பிட்டு. அதுக்கு என்ன விளக்கம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவங்க அறிவிக்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் முகத்தையோ அல்லது செல்வத்தையோ, இன்னல்லாஹ லா யன்துரு இலா உஜூஹிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய முகத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ பார்க்க மாட்டான், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையுமே பார்ப்பான் அப்படின்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ரொம்ப அந்த வசனத்துக்கான ஒரு பொருத்தமான விளக்கமா அமைது. அதனால எந்த மதத்தை பின்பற்றுறவங்களா நீங்க இருந்திருப்போங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மூமின்களாக வந்து நல்லமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம். மூமின்னு சொல்றவங்களுமே அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை இல்ல, மறுமை மீது நம்பிக்கை இல்ல, நல்லமல் செய்யலன்னா அவங்களும் பின்தங்கியவர்கள் தான், அவர்களுக்கும் நாளைக்கு மறுமையில கைசேதம் தான், அவங்க அச்சத்திலையும் பயத்திலையும் வேதனையிலும் தான் இருப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். ஓகேங்களா? இன்னல்லதீன் அல்லாஹ்வின் பார்வையில் எல்லா மனிதர்களும் இனங்களும் சமானவர்கள். அதனாலதான் இன்னல்லதீன் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். யாரா இருக்கட்டும், நிச்சயமாக அப்படிங்கிற அடிப்படையில யாரா இருந்தாலும் சரி என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவனது சட்டம் நீதியானது. அல்லாஹ்வுடைய நியதியை பத்தி பாக்குறோம். அல்லாஹ்வுடைய நியதி நீதியானது மற்றும் எல்லோருக்கும் ஒன்றானது அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகா சொல்லி காட்டுறான். சரிங்களா? இதுதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு கிளாஸ் டீச்சர் நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் தனியா வச்சுட்டு படிக்காத பசங்களை மட்டும் அட்ரஸ் பண்ணி சொன்னாருன்னா அதுல ஒரு பார்ஷியாலிட்டி ஆயிரும். இவங்கெல்லாம் கண்டிப்பா பாஸ் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கையில இவங்களை மட்டும் ஒதுக்கி நம்மளை மட்டும் சொல்றாங்களேன்னு சொல்லி, அதே எல்லா பசங்களையும் வச்சு ஒரு ஆசிரியர் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து மனசு வந்து அதை ஏத்துக்கிற மனநிலை வரும். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எல்லாரையுமே வச்சு சொல்றான். அதான் வந்து அழகிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு உஸ்லூப், ஒரு சுன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை. சரி, மன் ஆமன வ அமில என்ற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்ல, இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, யார் இந்த 2 நிபந்தனைகளை நிறைவேற்றுகிறார்களோ, அதாவது ஈமான் மற்றும் அமல் சாலிஹ். சரிங்களா? இதான் நம்ம சூரா அஸ்ர்ல பார்த்தோம், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத்னு சொல்லி. ஆக இந்த 2ஐயும் யாரு நிறைவேற்றுகிறார்களோ, அதாவது சரியான விசுவாசம், சரியான ஈமான். முனாஃபிகீன்கள் கூட ஈமான் கொண்டு சொன்னோம்ல, சரியான ஈமான் இல்ல. அப்ப சரியான ஈமான் மற்றும் நற்செயல்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற செய்தியே இந்த வசனம் நம்மளுக்கு தருகிறது. கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னு சொன்னா, சரியான ஈமான் மற்றும் நல்ல அமல்கள் ஆகிய விஷயங்கள் இருக்கு.
குர்ஆன் மற்றும் சுன்னா வரையறுத்ததாக அது இருக்கணும், அல்லது முந்தைய நபிமார்கள் அவர்கள் காலத்தில் மக்களுக்காக கூறப்பட்டே இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இது நல்லாமல் அது நல்லாமல் நம்ம இன்னைக்கு நம்ம புதுசா சம்பிரதாயங்களை செய்யக்கூடியதை, மார்க்கத்தின் பேரை செய்யக்கூடிய விதத்துக்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியாது, நல்லாமல் சொல்ல முடியாது. அப்போ அது ஆத்தென்டிகேட்டடா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சிலர் கொடுக்கக்கூடிய ஒரு தவறான கருத்தை பத்தி இங்க ஒரு நோட் நம்ம கொடுக்கிறோம். சிலர் என்ன பண்றாங்கன்னா விஷமத்தனமா இந்த வசனத்தில் சாபியின் என்பதற்கு பிறகு மேலும் என்ற சொல்லை சேர்த்து விடுவார்கள். எப்படி அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு மேலும் வாவ் அப்படிங்கிற வார்த்தை இங்க சேர்த்தோம்னா பொருள் தலையில மாறிடும். அப்ப வசாபிஈன மன் ஆமன பில்லா தான், ஒமன் ஆமன பில்லான்னு சொன்னோம்னா அது தப்பாயிரும். அப்ப அந்த இடத்துல வாவ் யூஸ் பண்ணும்பொழுது அப்போது பொருள் எவ்வாறு மாறிடும்னா, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், சாபியன்கள், அது 4 மட்டும் தான் நல்ல லிஸ்ட் போட்டா, அடுத்து வாவ் போட்டா வாவுக்கு அப்புறம் லிஸ்ட் தொடருமே. அப்ப ஒமன் ஆமன பில்லா வல் வாவ் போட்டுட்டோம்னா 5வது லிஸ்ட் தொடர்ந்துரும். யாரெல்லாம் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டார்களோ அப்படிங்கிற மாதிரி அதை சேர்த்துட்டோம்னா அர்த்தம் தலைகீழ மாறிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லக்கூடாது. அப்ப எப்படி அர்த்தம் தப்பா மாறிடும்? வாவ் போட்டுட்டோம்னா அந்த இடத்துலயும் மேலும் அர்த்தம் கொடுத்துட்டோம்னா என்ன மாதிரி அர்த்தம் மாறிடும்? நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் சாபியன்கள் மற்றும் யாரெல்லாம் அல்லாஹ்வையும் இறுதி நாளில் நம்பிக்கை கொண்டார்களோ அப்படின்னு சொல்லி நம்ம 5ஐயும் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் ஆயிரும்? இவங்க யாருக்குமே நாளைக்கு மறுமையில இவங்களுக்கு எல்லாம் அல்லாட்ட கூலி இருக்குது, இவங்களுக்கு பயமே இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு வந்த மாதிரி ஆயிருது. மூமின்களோட அவங்க சேர்ந்துக்கிட்ட மாதிரி ஆயிருது. ஒரு வாவ் வச்சு அப்படின்னு சொன்னா மீனிங் தலைகீழ மாறுது. நான் அந்த ஆயத்தோட காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல பாருங்க, இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸ வாவ் வந்துட்டே இருக்கு. இன்னல்லதீன ஆமனு ஒரு கேட்டகரி, வல்லதீன ஹாது செகண்ட் கேட்டகரி, வன்னஸர தேர்ட் கேட்டகரி, வஸ்ஸாபின் ஃபோர்த் கேட்டகரி. நீங்க திரும்ப இங்க வாவ் போட்டுருங்க, வமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அமில சாலிஹின் போட்டீங்கன்னா 5வது கேட்டகரி யார் அல்லாஹ் மறுமையின் மீது ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ 5 கேட்டகரி நம்ம ஒண்ணா கிட்ட மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், இவங்க 5 கேட்டகரிக்குமே அல்லாஹ்ட்ட கூலி இருக்கு, இந்த 5 கேட்டகரியில இருக்கவங்களுக்குமே நாளைக்கு மறுமையில எந்த பயமும் கவலை இல்லைங்கிற மாதிரி மீனிங் ஆயிரும். அப்ப அவங்களும் இந்த வெற்றிங்கிற கூட்டத்துல சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு வழிகேடான கருத்தை யூதர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லி வந்தாங்க. அதனாலதான் சொல்றாங்க அப்படி வராது. இந்த வாவ் என்பது வசாபியனோட முடிஞ்சிருச்சு. அந்த 4 கேட்டகரி மட்டும் அல்லது அட்ரஸ் பண்றான். அட்ரஸ் பண்ணிட்டு செய்தியை சொல்றான். இந்த 4 கேட்டகரியில இனி யாரா இருந்தாலும் யார் அல்லாஹ்வின் மீது மறுமையின் மீது ஈமான் கொண்டு நல்லமல் சரிங்களோ நல்லதான் சொல்ல வர்றான். ஆனா ஒரு வாவ் இங்க போட்டோம், இந்த கேட்டகரியே ஒரு 5th கேட்டகரி ஆக்குற மாதிரி ஆயிரும். 5 தரப்பினர்களையும் ஒன்னாக்கி அவர்களுக்கு ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் சொல்ற மாதிரி ஆயிரும். அதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி தலைகீழ மீனிங் மாத்துற மாதிரி ஆக்கிடக்கூடாது. சரிங்களா? அதான் இங்க சொல்றேன். எனினும் இந்த வசனத்தில் மேலும் என்ற சொல் இல்லை. 5வதா என்ன இல்ல? வமன் ஆமன பில்லான் இல்ல, வெறும் மன் ஆமன பில்லான்னு சொல்லிதான் இருக்கு. ஓகேங்களா? எனவே சரியான செய்தி என்னவென்றால், முஸ்லிம்கள் தான் மூமின்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சாபியன்கள் யாராக இருந்தாலும், இந்த 4 கேட்டகரி தான் அல்லாஹ் பேசுறான். யாராக இருந்தாலும் யார் சரியான விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி, அவர்களுக்கு நாளை மறுமையில பயம் இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வரானே தவிர 5ஐயும் ஒன்றாக கோர்வையாக அல்லாஹ் சொல்லல. அப்படி சொன்னா அர்த்தமே இல்லாம போயிடும். அப்ப எல்லாத்தையுமே அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்கிற மாதிரி ஆயிரும். யூதர்களுக்கும் வெற்றி உண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் வெற்றி உண்டு, சாபியன்களுக்கும் வெற்றி உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஃபலஹும் அஜ்ருஹும் என்று வருதே, இந்த வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். சரிங்களா? அல்லாஹ்வுத்தாலா கூலியும் தருவான். வாழ்க்கையில இந்த உலகத்துல நல்லா நம்மளை கவனிச்சுக்கும் அப்படிங்கிறதா. சரிங்களா? அல்லாஹ்வுக்கு நாம் காட்டும் கீழ்ப்படுதலானது நமது கண்கள், காதுகள் போன்று நமக்கு அவன் அடுத்துள்ள அடற்கொடைகளில் ஒரு சிறு அளவு கூட சமமாக இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த கண்ணு, காது, இத திறன் எல்லாம் தந்திருக்கானே, இதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தி விடவே முடியாது. எனினும் அவன் மிக்க கனிவானன் மற்றும் அருளானன், நமது நற்செயல்களுக்கு கூலி அளிப்பதாக அவன் வாக்களிக்கிறான். நம்ம என்ன நல்லாமல் செஞ்சாலும் நம்மளுக்கு அல்லாஹ் கண்ணு தந்து, நாவு தந்து, காது தந்து, இந்த ஆரோக்கியத்தை தந்ததுக்கே நம்ம என்ன அல்லாஹ் நல்லாமல் செஞ்சாலும் அதுக்கே நம்ம நன்றி செலுத்தவர்கள் ஆயிட முடியாது. அதையும் தான் எல்லாத்துல இன்னும் கூலி தர்றாங்கிறானே, இவ்வளவு பெரிய கொடையாளன் மாஷா அல்லாஹ். அதான் நம்ம உணரணும். அல்லாஹ் நமக்கு கூலி கொடுத்தால் அது எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து. முக்கியமா இந்த உலகை ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹ்வின் பார்வையில் அது ஒரு கொசுவின் ரெக்கை கூட சமமாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க. உங்களுக்கு எம்எல்ஏ டேந்து ஒரு கிஃப்ட் வர இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸைட் ஆயிரும். எம்பி டேந்து அப்படின்னா வேற இன்னும் எக்ஸைட்மெண்ட், சிஎம் டேந்து அதுக்கு மேல, பிஎம் டேந்து அதுக்கு மேல. அப்ப இவர்கள் எல்லாரை விட ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் ஆட்சியாளனை அல்லாஹ் கூலி தர்றான்னா எவ்வளவு பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஏன்னா ஈமான் பலகீனம். சிஎம் தரப்போறான்னா அது பெருசா இருக்குங்கிற அளவுக்கு அதுல ஒரு பெரிய ஈமான் இருக்கு. ஆனா அல்லாஹ் தருவான் அப்படின்னா
பலகீனம். அதுதான் சரிங்களா. இது எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஹைர் லா ஹவுஃபுன் அலைஹிம் அப்படின்னா எதிர்காலத்தில் அவர்கள் மீது கெட்டது நடந்துரும், ஏதாவது நம்மளுக்கு விரும்பாதது, ஏதாவது நம்ம பயப்படுற மாதிரி விஷயம் நடந்துருமோ அப்படின்னு அவங்க பயப்பட மாட்டாங்க. லா யஹ்சனுன்னா முந்தைய காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை குறித்து அவர்கள் கவலைப்படுற மாதிரியும் இருக்காது. அப்ப தவறான உணர்வு ஏற்படுவது இல்லாமல் அது ஆக்குகிறது சரிங்களா. அப்ப ஃபியூச்சரை பத்தி அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சதை நினைச்சு அவங்க கவலைப்படுற மாதிரியான நிலைமை இருக்காது. அதெல்லாம் அவங்க சந்தோஷமா வைப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படிங்கிறது இதனுடைய விளக்கம் சரிங்களா. ஆக லா யஹ்சனூன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, வலா ஹும் யஹ்சனூன்ங்கிற அதாவது லாக்கு அப்புறம் ஹும்மை பயன்படுத்திருக்கான். இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு நீங்க சொல்றாங்க. லா யஹ்சனூன்னா மற்றவர்களும் துக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் சரிங்களா. லா யஹ்சனூன்னா அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். லா ஹும் யஹ்சனூன் அப்படின்னா அவர்கள் மட்டும் துக்கப்பட மாட்டார்கள், மற்றவர்கள் துக்கப்பட வாய்ப்பு உண்டுங்கிற ஒரு கருத்து வருது. அதனாலதான் ஹும் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு நம்ம அந்த அவங்க அப்படிங்கறத அழுத்தி சொன்ன என்ன அர்த்தம், அப்ப அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கன்னு அர்த்தம். வேற யாராவது கஷ்டப்படுறது வாய்ப்பு இருக்கு, மற்றபடி கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னா அது பொதுவா சொன்ன மாதிரி. அப்போ இந்த ஈமான் கொண்டு உண்மையான ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யக்கூடிய மறுமை மீது நம்பிக்கை கொண்டவங்களுக்கு குறிப்பா அவங்களுக்கு கஷ்டமே வராது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா உறுதியான முறையில சொல்றான் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கவனமா அர்த்தம் சொல்ல போறீங்க. இன்னல்லதீன ஆமனு நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்ட அத்தகையவர்கள், கேட்டகரி நம்பர் 1. வல்லதீன ஹாது மேலும் யூதர்களான அந்த மக்கள், வன் நசாரா கிறிஸ்துவர்கள், வஸ்ஸாபிஈன் சாபிஈன்கள், இவர்களில் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் இவர்களில் யார் உண்மையில் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு மறுமையின் மீது ஈமான் கொண்டு வாமில சாலிஹன் நல்லமல்கள் செய்கிறார்களோ ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் அவர்களுக்கு லஹும் அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களின் இறைவனிடத்தில் உண்டு. வலா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. வல்லாஹும் யஹ்சன் மேலும் அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள், மேலும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. அப்பனா நிச்சயமா இவங்களுக்கு கவலை ஏற்படக்கூடிய எந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பொருள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனம் இதனுடைய முழு பொருளை இப்போ கோர்வையா படிப்போமா. விசுவாசம் கொண்டவர்களாயினும் யூதர்களானாலும் சரி ஓகேங்களா, விசுவாசம் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியங்களாயினும் ஓகேங்களா, இந்த நாளை மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான். நிச்சயமாக இவர்களில் எவர் அப்படின்னு அர்த்தம், எவர் அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களின் கூலி நிச்சயமாக அவர்களிடையே இறைவனிடத்தில் உண்டு இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவே மாட்டார்கள் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். மாஷா அல்லாஹ். அதான் இந்த ரெண்டு தான் இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய செய்தி அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், யா அல்லாஹ் ஈமானுடைய விஷயத்தில் ஈமானில் உறுதியாக இருக்கவும் நற்செயல் செய்யவும் எனக்கு அருள் புரிவாயாக. நம்ம மூமின்கள் தான், ஆனா உண்மையான மூமினா இருந்து நல்ல அமல்களை செய்யணும்ல, அதுக்கு யா அல்லாஹ் நீ எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லி நம்ம துஆ செய்யணும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை கற்பதன் மூலம் எனது விசுவாசத்தை ஈமானை இன்னும் வலிமைப்படுத்துவேன். ஏன்னா அல்லாஹ் மூமின்களை அழைத்து யார் உண்மை மூமின்களாக இருக்கிறீங்களோ மறுமையின் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்களா இருக்கீங்களோ அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப குர்ஆனை படிச்சு ஹதீஸை படிச்சு இன்னும் நம்மளுடைய ஈமானை வலுப்படுத்தி இன்ஷா அல்லாஹ். பாருங்க இப்ப இதுல என்னென்ன இஸ்முகள் படிச்சோம். அஜிர் என்ற வார்த்தை படிச்சோம். அஜ்ருன் அப்படின்னா கூலி, உஜூர் என்றால் கூலிகள், கூலி கூலிகள் ஓகேங்களா, ரிவார்ட் ரிவார்ட்ஸ் ஓகேங்களா. ஃபெயில்கள் என்ன பார்த்தோம், அமீலா ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சது மாஷா அல்லாஹ். அமீலா யஅமலு இஅமல் ஆமிலுன் மஅமூலுன் அமலுன் சமிய பேட்டர்ன். தென் சாலிஹ் என்ற வார்த்தை படிச்சோம்ல, இது ஃபெயில் இருக்குது. இதுக்கு என்னன்னா ஸலஹ யஸ்லஹு ஃபதஹ யஃப்தஹ் ஸலுஹ யஸ்லுஹு என்ற ஒரு ஃபெயில் இருக்கு, அது வேற. இது ஸலஹ யஸ்லஹு இஸ்லஹ் சாலிஹுன், இதுக்கு மஃபூல் வராது, ஸலாஹுன் சரிங்களா, ஃபதஹனுடைய பேட்டர்ன்ல. யஸனுன் வந்து இதுவும் சேம் சமிய பேட்டர்ன். ஹஸீன யஹ்ஸனு இஹ்ஸன் ஹாஸினுன் ஹஸினுன் மஹ்ஸூனுன் ஹஸனுன் ஹுஸ்னுன் ரெண்டு மஸ்தர் இதற்கு இருக்கு சரிங்களா. இது சேம் லைக் சமிய பேட்டர்ன். மாஷா அல்லாஹ். அடுத்து வீக் லெட்டர்ல ஹாது சரிங்களா. ஹாது குர்ஆன்ல 10 இடத்துல வருது சரிங்களா. ஹாத யஹூது என்றால் யூதனானான், யூதலாகிறான். ஹூது யூதனாகு, எப்படி அஸ்லம் இஸ்லாத்தை ஏற்றான், முஸ்லீம் ஆனான். அந்த மாதிரி ஹாத யஹூது கால அந்த பேட்டர்ல சொன்னோம்னா யூதனானான் அப்படின்னு அர்த்தம். ஹாயிதுன் மஹூதுன் ஃபீஹி ஹவுதுன் யூதனாகுதல் சரிங்களா. ஓகே, இது இந்த அல்லதீன ஹாதுங்கிறது மாதிரியே குர்ஆன்ல வருது, அதை வச்சு நம்ம குர்ஆன்ல படிக்கிறோம். அப்புறம் அஜ்ருங்கிறதுக்கு ஃபேல் சொல்றதால அஜர யஜுரு, அஜர யஜுரு. அம்ரு ஊஜுர், உஜுர்னு சொல்லப்படும், ஊஜுர் என்றும் சொல்லப்படும். ஆஜிருன் கூலி வழங்குபவன், மஜூருன் கூலி வழங்கப்படுபவன், அஜுருன் கூலி. நஸர் என்சுர் பேட்டர்ன்ல ஓகே.
ஹவுஃபுன் இந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிட்டீங்க, லாஸ்ட் கோர்ஸ்ல படிச்சிட்டீங்க. ஹாஃப யஹாஃபு, ஹாஃப யஹாஃபு. ஹஃப் பயப்படு, ஹாயிஃபுன் பயப்படுபவன், மஹூஃபுன் பயப்படப்படுபவன். சரிங்களா? ஹவுஃபுன் ஹீஃபத்துன் இது ரெண்டுமே மஸ்தர். வலா ஹவுஃபுன் அலைஹிம் நீங்க வந்துச்சு. சரிங்களா? வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி என்றும் நாம் பார்க்கிறோம். யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி இடி அல்லாஹ்வின் புகழை கொண்டு துதிக்கிறது. வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி அல்லாஹ்வின் அச்சத்தோடு மலக்குமார்கள் பயப்படுகிறார்கள், அப்போ துதிக்கிறார்கள். அப்ப ஹீஃபானாலும் அல்லாஹ் பாருங்க அந்த மஸ்தரை ஒரு இடத்துல பயன்படுத்துறான், அந்த மஸ்தர் ஒரு இடத்துல பயன்படுத்துறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் மஸீத் ஃபீஹி இல்லை. இந்த ஆயத்துல மஸீத் ஃபீஹி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நம்ம ஒரு ஆயத்தை மட்டும் இப்ப பார்த்திருக்கோம். அடுத்த செஷன்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனத்தை பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை புரிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம். அதில் 3 பக்கத்தை நிறைவு செய்து 9வது பக்கத்தை அடைந்து 9A குர்ஆனுடைய பகுதியில் ஒரு வசனத்தை நாம் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் இப்ப 9A கிராமருடைய பகுதியை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் நாம் மஸீத் ஃபீஹில் குறையுள்ள எழுத்து இடம்பெறக்கூடிய அஃஅல பேட்டர்னில் அகாம என்ற ஒரு வினைச்சொல்ல பார்த்தோம்ல, அதுல கடைசிக்கு முன்னாடி குறையுள்ள எழுத்து வந்துச்சு. இங்க கடைசியா குறையுள்ள எழுத்து வருது. அல்கா, அல்கா யுல்கி எனக்கூடிய ஒரு பேட்டர்னை பார்க்க போறோம். மாஷா அல்லாஹ் இதுவும் குர்ஆன்ல 75 இடங்களில் இந்த டெரிவேஷன்ஸ் இடம்பெற்றிருக்குது. ஷத்தாவை கொண்டு அதிகப்படுத்தப்பட்ட அல்லம, அதுல வல்லா எனக்கூடிய ஒரு வார்த்தையை பார்த்தோம். ஹம்சாவை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டது அஸ்லம, அதனுடைய பேட்டர்ன்ல அகாமாவை பார்த்துட்டு இப்ப அல்காவை பார்க்க இருக்கிறோம். சரி, இதை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுவோம். முதல் 5 அதிகமா வரக்கூடிய முதல் 5 அமைப்புகள் என்பது அல்லம, ஹசவ, அஸ்லம, இஹ்தலஃப, இஸ்தக்ஃபர. அதனுடைய மஸ்தரை வச்சுதான் நம்ம கோர்வை செய்வோம். தலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. எனவே இஹ்திலாஃபில் நேரத்தை வீணடிக்காமல் இஸ்திக்ஃபாரில் அதை செலவு செய்யுங்கள். ஓகேங்களா? இது 8200 தடவை வருது இந்த 5 ஃபார்ம்ஸ். மீதி இருக்கக்கூடிய நம்ம பார்த்த 3 ஃபார்ம்ஸ் 700 தடவைகள் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அதை ஒரு கோர்வை செய்யறதா இருந்தால் அது ததப்பர, ததாரச, இன்கலப. இது நம்ம மஸ்தரா சொல்றதாக இருந்தால் ததருசும் ததாருசும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு இன்கிலாப் நாம் ஆவதற்கு வழிவகுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? அதே மாதிரி இதையும் மாஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம 8வது பக்கத்தினுடைய பாடங்கள்ல 4 பாடத்திலயுமே பார்த்தோம். சரிங்களா? 9வது பக்கத்திலையும் திரும்ப இது ஒரு ரீகால் பண்ணுவோம். ஃபதஹ, நஸர, தரப, சமி எப்படி ஞாபகம் வச்சுக்குருவோம். குர்ஆனை நீங்கள் ஃபதஹ திறந்தால் அல்லாஹ் உங்களுக்கு நஸர உதவி செய்வான், இல்லை என்றால் தரப அடிப்பான். எனவே அதை நீங்கள் சமியை செய்வதாத்து கேட்டுக்கொள்ளுங்கள். வீக் லெட்டர் எப்படி ஞாபகம் வச்சிருப்போம். வஹப, அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவான். வஅத, அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். எனவே அதை அல்லாஹ் தஆலா கால கூறியும் உள்ளான். நாம் கேட்டு நடக்கும் பொழுது அல்லாஹ் ஜாத் அதிகப்படுத்துவான், ஷா நாடி அளவிற்கு. எனவே தஆ உதவி செய்யுங்கள், அல்லாஹ் ஹதா வழிகாட்டுவான், மேலும் ரதியை பொருந்திக் கொள்வான். ஆனால் நமக்கு அல்லாஹ்வின் மீது தன்ன நல்ல எண்ணம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் தல்ல நாம் வழி தவறி சென்று விட நேரிடும். ஓகேங்களா? அப்புறம் ஹம்சா முதலில் நடுவில் இறுதியில் வரக்குவதற்கு நான் உதாரணம் அமாரா, சஅல, கரஅ போன்ற வார்த்தையை நம்ம பார்த்துருக்கிறோம். அதுல மஸீத் ஃபீஹில தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதுல அல்லமுடைய பேட்டர்ன்ல வல்லா பார்த்தோம், ஹாசபுடைய பேட்டர்ன்ல நாஜா பார்த்தோம், அஸ்லமுடைய பேட்டர்ன்ல அகாம பார்த்துட்டு இப்ப அல்கா பார்க்க போறோம். அதே மாதிரிதான் அவுஹா கூட. அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அல்கா என்றால் ஹி புட், அவன் போட்டான் என்று பொருள். சரிங்களா? அவன் போட்டான். ஆரம்பத்தில் ஒரு ஹம்சா அதிகப்படியாக இருக்கிறது, அஸ்லாம்ல மாதிரி. சரிங்களா? இறுதியில ஒரு வீக் லெட்டர் வந்திருக்குது. சரி, ஓகே. அல்கா அப்படிங்கிறது சேம் லைக் ஹதாதா, ஹதா ஹதவ், ஹதா ஹதவ், அல்கா அல்கவ், அல்கா அல்கவ். அதேதான். ஹதைத மாதிரி அல்கைத்த, ஹதைத்து மாதிரி அல்கைத்து, ஹதைத்து மாதிரி அல்கைத்தும், ஹதைனா மாதிரி அல்கைனா. அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்ப இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமா? அல்காவுடைய ஆரையும் இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அல்கா, அல்கவ், அல்கைத்த, அல்கைத்து, அல்கைத்தும், அல்கைனா, அல்கா, அல்கவ், அல்கைத்த, அல்கைத்து, அல்கைத்தும், அல்கைனா. சொல்லுங்க. அல்கா, அல்கவ், அல்கைத்த, அல்கைத்து, அல்கைத்தும், அல்கைனா. போடுதல், போட்டான், அவன் போட்டான், அவன் எரிந்தான், போடுறது, எரிகிறது. he threw,
he put எல்லாமே ஒரே மீனிங் தான். சரிங்களா? கடைசி ஒரு தடவை சொல்லுங்க. அல்கா, அல்கவ், அல்கைத், அல்கைத்து, அல்கைத்தும், அல்கைனா. ஓகேங்களா? அல்கைத்தும் நீங்கள் போட்டீர்கள். அல்கைத்தும் அக்லாமக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன உங்களது எழுதுகோலை நீங்கள் போட்டீர்கள். சரிங்களா? அல்கா மூசா சாஹு, மூசா அவருடைய கைச்செடியை போட்டார். ஃபலம்மா அல்கவ், எப்பொழுது அவர்கள் போட்டார்களோ அந்த சூனியக்கார, இதெல்லாம் அல்கா அல்கவ் எல்லாமே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம பேச போறோம். ஹல் அல்கா, அவன் போட்டானா? நஅம் அல்கா, ஆமா அவன் போட்டான். ஹல் அல்கவ், அவர்கள் போட்டார்களா? நஅம் அல்கவ், அவர்கள் போட்டார்கள். ஹல் அல்கைத்த, நீ போட்டாயே? நஅம் அல்கைத்து, ஆமா போட்டேன். ஹல் அல்கைத்து, நீங்கள் போட்டீர்களா? நஅம் அல்கைனா, நாங்கள் போட்டோம் அல்லது எரிந்தோம் அந்த அர்த்தத்துல. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம முதாரி பார்க்க போறோம். அல்கா யுல்கி, 4 எழுத்து வினை சொல்லாக இருந்தால் அதுல என்ன வரும்? முதல்ல தம்மா வரும். அந்த அடிப்படையில் யுல்கி என்று தம்மா வந்திருக்கிறது. அல்கா யுல்கி, அல்கா யுல்கி. மாதிக்கு சற்று கீழே, இன்னும் கீழே காட்டலாம், உங்களுக்கு மறையக்கூடாதுங்கிறதுக்காக சற்று மேல காட்டுறேன். அல்கா யுல்கி. ஓகேங்களா? யுல்கி யுல்கூன. ஓகேங்களா? யுல்கி யஹ்தி யஹ்தூன மாதிரி, யக்ஃபி யக்ஃபூன மாதிரி, யகுதி யகுதூன, யுவல்லி யுவல்லூன, மாஷா யுனாதி யுனாதுன, எல்லாமே ஒரே அமைப்புல தான் வந்துச்சு. சரிங்களா? ஆக்சுவலி இது அல்கா யுல்கி யுல்கியூன்னு வரணும். யாவா 2 வீக் லேட்டர் ஒன்னு சேர விட மாட்டாங்க, அந்த சிரமம் கொடுக்க மாட்டாங்க. அதனால யுல்கி யுல்கூன, துல்கி உல்கி, துல்கூன நுல்கி, யுல்கி யுல்கூன, துல்கி உல்கி, துல்கூன நுல்கி, யுல்கி யுல்கூன, துல்கி உல்கி, துல்கூன நுல்கி. திரும்ப சொல்லுங்க, கடைசி சோதனை சொல்லுங்க. யுல்கி யுல்கூன, துல்கி உல்கி, துல்கூன நுல்கி. நீங்க சொல்லுங்க. யுல்கி யுல்கூன, துல்கி உல்கி, துல்கூன நுல்கி. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு பேசுவோமா? ஹல் யுல்கி, நஅம் யுல்கி. ஹல் யுல்கூன, நஅம் யுல்கூன. ஹல் துல்கி, நஅம் முல்கி. ஹல் துல்கூன, நஅம் நுல்கி. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அம்ர் எப்படி வரும் தெரியும்ல? முதாரியோடைய லெட்டர் தூக்குவோம், கடைசியில் வீக் லெட்டர் இருந்தா தூக்கம். அப்ப யுல்கி, அப்ப தூக்கும் போது யூ போயிடும். அப்ப லாம்ல சுக்குன் இருக்கும், கீ இருக்கும். கீய வேணா யா தூக்கிடலாம். அப்ப லாம்ல சுக்குன்னு கீ வருது. அப்ப இல்கி இல்கி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? மாதிரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் தூக்கி போடுங்க. சுக்குன்ல எதையுமே ஆரம்பிக்க முடியாது. அப்ப ஆ, அப்ப அல்கி வந்துருமா? அதுதான் வரப்போகுது. அல்கா யுல்கி அல்கி. இந்த யூவை தூக்கிட்டோம், லாஸ்ட்ல கூடிய யாவை தூக்கிட்டோம். அப்ப லாம் சுக்கூனும் காஃப் கசராவும் இருக்கா? லாம் சுக்கூனும் காஃப் கசராக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு வேணும்ல அந்த லாம் சுக்கூனை படிக்கிறது. அப்ப அந்த மாதிரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் தூக்கி போடணும் நம்ம சொன்னோம். அந்த அடிப்பில் தூக்கி போட்டோம். ஓகேங்களா? அல்கி. சரிங்களா? அவங்க சொன்னாங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாங்க, அல்கி அஸ்வாக், உமது கைச்செடியை எரிவீராக, போடுவீராக, போடுங்கள். அதான் அல்கி. அல்கு, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்கு, நீங்கள் போடுங்கள். ஓகேங்களா? அல்கு. அப்ப அல்கி அல்கு, அல்கி அல்கு, அல்கி அல்கு லா துல்கி லா துல்கு, அல்கி அல்கு லா துல்கி லா துல்கு, அல்கி அல்கு லா துல்கி லா துல்கு. ஓகேங்களா? இது வந்து இஹ்தி இஹ்து, இக்ஃபி இக்ஃபு, இக்தி இக்து, வல்லி வல்லு, நாதி நாது மாதிரி அல்கி அல்கு லா துல்கி லா துல்கு. ஓகேங்களா? சொல்லுங்க. அல்கி அல்கு லா துல்கி லா துல்கு. சொல்லுங்க. அல்கி அல்கு லா துல்கி லா துல்கு. அல்கி. அப்புறம் எல்லாரும் பார்த்து சொல்றேன் அல்கு. இப்ப அல்கிக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? உல்கி. அல்கு நான் சொன்னதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? நுல்கி. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம இஸ்மு ஃபைல் கொண்டு வர போறோம். இஸ்மு ஃபைலை பொறுத்த வரைக்கும் என்ன? அதாவது மீம் தம்மா மூ நம்ம ஆரம்பத்துல கொண்டு வந்து சேர்ப்போம். அதே மாதிரி கசரத்தேன வந்தா இஸ்மு ஃபைல், ஃபத்ஹத்தேன வந்தா இஸ்மு மஃபூல். எப்படி? வல்லா யுவல்லி, முவல்லின் முவல்லன். அதே மாதிரி நாதா யுனாதி, முனாதின் முனாதன். அதே மாதிரி காம யுகீமுல யுகீமுல, முகீமின் முகாமன் அப்படின்னு படிச்சோமா? அதே மாதிரி இந்த இடத்துல அல்கா யுல்கி முல்கின் முல்கன், முல்கின் முல்கன். ஓகேங்களா? இஸ்மு ஃபைல் முல்கின், இஸ்மு மஃபூல் முல்கன். முல்கின் போடுபவன், முல்கன் போடப்பட்டது, which is been thrown, எது தூக்கி எறியப்பட்டதோ அதுக்கு தான் முல்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அதோட மஸ்தர் இஸ்லாமுன், இகாமத்துன் மாதிரி இல்காஉன், இஃப்ஆலுன் வஸன்ல இல்காஉன், அல்கா இல்காஉன், அல்கா இல்காஉன், அல்கா இல்காஉன். ஓகேங்களா? இது மூணு இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். முல்கின் முல்கன் இல்காஉன், முல்கின் முல்கன் இல்காவுன் போடுபவன் எரிபவன், முல்கன் போடப்படுபவன் எரியப்படுபவன், இல்காவுன் போடுதல், த்ரோயிங். ஓகேங்களா? புட்டிங். ஓகே, மாஷா அல்லாஹ். இப்ப ஃபுல் பேட்டர்னையுமே பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருவோம். சொல்லுங்க. அல்கா. ஓகேங்களா? அல்கா எரிந்தான், யுல்கி எரிகிறான், அல்கி எரி, முல்கின் எரிபவன், முல்கன் எரியப்பட்டது, இல்காவுன் எரிதல். இது நம்ம ஃபுல்லா
பிராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே ஃபைன். இந்த முல்கூன் என்ற வார்த்தை கூட குர்ஆன்ல வருது, போடுபவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டும். அந்த கயிற்றை போடுபவர்கள்ங்கிற முல்கூன்றது வரும். முல்கின் அதனுடைய ப்ளூரல் முல்கூன். சரி ஓகே, இப்போ ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுவோமா? அல்கா, அல்கௌ, அல்கைத, அல்கைது, அல்கைத்தும், அல்கைனா, யுல்கி, யுல்கூன, துல்கி, உல்கி, துல்கூன, நுல்கி. அம்ர் அல்கி, அல்கு, லா துல்கி, லா துல்கு, முல்கின், முல்கன், இல்காஉன். ஹுவ அல்கா ஹிய அல்கத். சரிங்களா? ஹுவ யுல்கி ஹிய துல்கி வ அல்கத் மா ஃபீஹா வ தகல்லத். ஒரு சூறால வருதுல, அதுல அதாவது தூக்கி எரியும், பூமி தன் மீது இருக்கக்கூடியதெல்லாம் தூக்கி எறிந்து அது காலியாகிவிடும், தன்னை காலி செய்து கொள்ளும், அதாவது தன் மீது எதுவும் இல்லாமல் வெற்றிடமாக ஆகிக் கொள்ளுங்கிறது கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்கத் சிந்தனையில வந்தது. இப்போ ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்கா, யுல்கி, அல்கி, முல்கின், முல்கன், இல்காஉன். பெண்பால், பூமிங்கிறது பெண்பால்னால அல்லாஹ் தஆலா பெண்பாலை மாத்தி காட்டுறான், சொல்லி காட்டுறான். நம்ம அருதுங்கிற வார்த்தை வரும்போது நம்ம பார்த்தோம். அதனாலதான் மீ பக்லி ஹா என்று வந்தது. அப்பயே நான் உள்ள சொன்னேன், அருது என்பது பெண்பால். சரி, இப்ப ஃபுல்லா அந்த கீயை செக் பண்ணிக்கிறீங்க. அல்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதனோட ப்ளூரல்ல வந்து அல்கா, அல் கூ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹதா ஹது இல்ல, வல்லா வல்லு இல்ல அப்படின்னு நம்ம சொன்னப்ப வல்லவ் ஹதவ் மாதிரி அல்கவ், அல்கா அல்கவ், அல்கா அல்கவ், அல்கா அல்கவ், அல்கா அல்கவ், அல்கத்ஸ் பெண்பால் அல்கத்ஸ். அதே மாதிரி யுல்கி, யுல்கூன, யஹ்தி, யஹ்தூன மாதிரி யுல்கி, யுல்கூனன்னு வரும். மற்றதெல்லாம் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. மற்றதெல்லாம் எந்த பெரிய சேஞ்சஸும் கிடையாது. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த அல்கா அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுக்குறோம். த்ரோ டவுன் வாட் எவர் யூ வில் த்ரோ. ஓகேங்களா? அதாவது த்ரோ டவுன் வாட் எவர் யூ வில் த்ரோ, எதையெல்லாம் எரிய முடியுமோ தூக்கி எரி அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்போ இதை வந்து எப்படி நம்ம அரபியில சொல்லலாம்? அம்ரை யூஸ் பண்ணி வாட் எவருங்கிறதுக்கு என்னங்கிறது தெரியும். இது ரொம்ப கொஞ்சம் திங்க் பண்ண எழுதிடலாம். இது வந்து இது நம்மளுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறது வாய்ப்பு இருக்கு. த்ரோ அப்படிங்கிறதுக்கு அம்ரு என்ன தெரியும் உங்களுக்கு? எரி. ஓகேங்களா? டவுனுக்குலாம் ஒன்றும் இல்லை, எரினாலே அது கீழே தான் விழுவும், வானத்துக்கு போயிடாது. ஓகே ஃபைன். வாட் எவருங்கிறதுனா என்ன? அப்ப என்னக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம்? மா, அது யூஸ் பண்ணணும். சரிங்களா? யூ வில் த்ரோ அப்படின்னா அதுக்கு என்ன? அது ஃபியூச்சர். நீங்க இது ரெண்டையும் கொண்டு வாங்க, மூணே வார்த்தை இது வந்துடும். மாஷா அல்லாஹ், ஒரு சூப்பரான சென்டென்ஸ் அது வரும். அதை எழுதிட்டு நீங்க படிச்சு பாருங்க, அந்த அர்த்தம் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அல்காஃபில் அருதி, இது வந்து என்னென்ன வார்த்தைகள் இது இடம் பெற்றிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஹல் அல்கைத அசாக்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இது நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ், இங்கிலீஷ் தமிழ்ல. ஓகே, இப்போ இங்க வந்து அல்கா யுல்கி எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ஈஹாவுன் அப்படிங்கிற மஸ்தர் வர்ற வார்த்தை என்ன? அவ்ஹா. ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. அவ்ஹாங்கிற வார்த்தையும் குர்ஆன்ல பல இடத்துல வருது. சரிங்களா? இன்ன அவ்ஹைனா, நாம் வஹி அறிவித்தோம். அப்ப அவ்ஹா யுஹனா ஹி ரிவீல்ட், அவன் வஹி அறிவித்தான், வஹி இறக்கினான் என்று பொருள். அவ்ஹா முதாரி என்ன? அல்காக்கு என்ன மாதிரி முதாரியோ அதுக்கு என்ன மாதிரி அம்ரோ அதுக்கு என்ன மாதிரி இஸ்மு ஃபைல் மஃபூல் அதே மாதிரி தான் இதுக்கு வரும். நோ சேஞ்சஸ். சரிங்களா? ஆரம்பத்தில் ஹம்சா, லாஸ்ட்ல வீக் லெட்டர். அவ்ஹாவை ஃபுல்லா பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நான் சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கல. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஹோம்ஒர்க் நிச்சயமா பண்ணுங்க. கிராமர் பகுதியில் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அப்பதான் நம்ம மாஸ்டர் ஆக முடியும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.